கர்மாங்கிறது வினை. இப்போது சஞ்சீதம், பிராரத்தம், ஆகாமியம், இது சைவ சித்தாந்தம் சொல்கிறார். மற்றதெல்லாம் வந்து ரெண்டு தான் சொல்லும். ஆகாமியத்தை பற்றி சொல்லாது, சஞ்சீதத்தை சொல்லும், பிராரத்தை சொல்லும். இப்போது இந்த பிராரத்த கர்மம் நீங்களாக வேண்டி எடுத்துக்கிட்டது அல்ல. பிராரத்த கர்மம் நீங்களாக வேண்டி எடுத்துக்கிட்டது அல்ல. அப்படி எடுத்தால் என்ன ஆகும்? அந்தந்த உயிர்கள் அதுக்கு தகுந்ததை போல் அந்த பிராரத்த கர்மத்தை எடுத்துக்கும். சரியா? சரி. அப்போது நம்ம முன்னால் செஞ்ச வினை தான் நமக்கு வந்து பிராரத்த கர்மமாக வருது. அது நீங்களே ஏற்றுக்கலை, ஆனால் அது உங்கள் கூடயே வருது. உங்களை பிறப்புக்கு அதுதான் காரணமாகவும் இருக்குது. இப்போ இந்த பிராரத்த கர்மா நம்முடைய ஒவ்வொரு செயல்லையும் அதனுடைய ஆதிக்கத்தை வந்து காமிச்சிட்டே தான் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய வினை தீர்க்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோமே தவிர, பிராரத்த கர்மத்தை தீர்க்கிறதுக்காக வந்திருக்கோமே தவிர நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு இல்லை. அப்போ இந்த பிராரத்த கர்மம் வந்து தீர்ந்தது அப்படின்னா நமக்கு வந்து நம்முடைய உடல் நமக்கு இல்லை. அப்போ இந்த உலகம் இல்லை, இந்த உடல் இல்லை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இன்பங்கள் நமக்கு கிடையாது. இது பிராரத்த கர்மா நீங்களாக வேண்டி எடுத்துக்கொண்டது அல்லங்கிறது முதல் தெரியப்படுத்திக்கணும். சரி, இந்த பிராரத்த கர்மா அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சின்ன ஒரு வேறுபாடு ஒன்று உண்டு. என்ன வேறுபாடு அப்படின்னா, நானாக எடுத்துக்கிட்டது இல்லை, ஆனால் என்னுடைய ஒவ்வொரு செயலுக்கும் இந்த பிராரத்த கர்மா இதாக இருந்தது, காரணமாக இருந்ததுன்னா ஆகாமியம்ங்கிற ஒரு கர்மம் வர வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? வாய்ப்பு. இந்த ஆகாமியம்ங்கிறது வந்து எதிர்நிலையில் கொண்டுள்ள ஒரு சக்தியை தவிர, ஒரு கர்மாவை தவிர அது வந்து என்ன ஆகுது, அது தானாக இயங்கக்கூடிய நிலையில் இல்லை. ஆகாமியம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம் அப்படின்னா முடியாது. இந்த ஆகாமியம் மறுபடியும் சஞ்சீதத்தில் போய் சஞ்சீதத்திலேருந்து பிரார்த்தமாக மாறணும்னா தான் அதை செய்ய முடியும். அதனால் வந்து இந்த டவுட் நமக்கு தேவையே இல்லை. சரி, இப்போ நமக்கு வந்து பின்னால் என்ன நடக்க போகுது எது பண்ணாலும் நமக்கு தெரியாது. இந்த பிராரத்த கர்மத்தில் இன்னொரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும். நித்திய கர்மா அப்படின்னு சொல்கிறது, இதுதான் உங்களுடைய கொஸ்டினே. நித்திய கர்மாங்கிறது உங்களுக்கென்று விதிக்கப்பட்டிருந்த ஒரு பந்தத்தின் காரணமாக ஏற்படக்கூடிய கர்மம். இது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் தந்தையருக்கு செய்யக்கூடிய கடமை, தாய் தந்தையருடைய இறப்புக்கு பின்னால் செய்யக்கூடிய கர்மா, இது எல்லாமே அதில் அடங்கிடும். நீங்கள் படிக்கிறதுக்குரிய அந்த கர்மா நித்திய கர்மா தான். நீங்கள் சந்நியாசம் வாங்கிறதும் நித்திய கர்மா தான். இந்த பிரார்த்த கர்மா அதுக்கு வந்து உறுதுணையாக இருக்குமே தவிர உங்களுக்கு அது கைட் பண்ணாது. உறுதுணையாக இருக்கும், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல. அதுலேருந்து அந்த பிராரத்த கர்மாவிலேருந்து ஒரு பகுதி தான் நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மா வர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, பற்றற்ற தன்மை நம்ம செய்யும்போது மீண்டும் பற்றக்கூடிய கர்மா நமக்கு வராது. பற்றற்ற நிலையில் அது இருந்ததுன்னா நம்முடைய வாழ்க்கை நிலையில் மாகாமியம் வராது, மற்ற எந்த நிலையிலையும் நம்ம வந்து வீழ மாட்டோம். அப்போது என்னுடைய அண்ணன், என்னுடைய அப்பா, என்னுடைய மனைவி, என்னுடைய குழந்தைகள், இதுகளுக்கு வேண்டி செய்யக்கூடிய கடமைகள் தான் நித்திய கர்மா. இந்த நித்திய கர்மாவனால் நமக்கு ஏற்படக்கூடிய, இப்போ ஒன்றும் இல்லை, ஆடு இருக்குது. ஆடு வந்து பிராரத்த கர்மாவில் வந்து பிறந்த ஒரு உயிர். இது புளியை சாப்பிடுமா? சாப்பிடாது. ஆனால் அதோடைய நித்திய கர்மா என்ன? சாப்பிடணும். அது எதை சாப்பிடும்? புல்லை தான் சாப்பிடணும். இது நித்திய கர்மா. புளி இருக்குது, புளி வந்து புல்லை சாப்பிடுமா? அதுக்கு இல்லை. அது நித்திய கர்மாவெலாம் அதுக்கு இல்லை. அதுக்கு வேண்டியது இந்த ஆடு தான் சாப்பிடும். இதுபோல் ஒவ்வொரு உயிர்களுக்குமே அந்த நித்திய கர்மாங்கிறது மஸ்ட், வேணும், தேவை. ஏன்னா ஆமாம், இது வந்து ராட்சத இதில் வந்து சார்ந்தது, சாத்விகம் அல்ல, ராட்சசத்தை சார்ந்தது. அதனால் நம்ம வேலை செய்கிறது, நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனையுமே எதில் இருக்கணும்?
நம்முடைய உறவினர்களுக்கோ நண்பர்களுக்கோ செய்யக்கூடிய கர்மாவை தான் நம்ம என்ன சொல்கிறோம், நித்திய கர்மா. இது வந்து நம்ம வழிமுறை விடுவோம். இப்போ கடவுளுக்கு வந்து பூஜை பண்ணுறோம், அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், அனுஷ்டானம், அப்புறம் வந்து பூஜை, இதெல்லாம் பண்ணுறேன். இது வந்து நித்திய கர்மா. இது பிராரத்த கர்மா இல்லை. பிராரத்த கர்மாவை நீக்குவதற்கு வேண்டிய உபகரணமே நித்திய கர்மாவை தவிர அது பிராரத்த கர்மமாக மாறாது. இந்த உடம்போட அப்படி போகுது. இந்த நித்திய கர்மா எப்போ போகுது, இந்த உடம்பு போச்சுன்னா அதுவும் போகுது. ஆனால் பிராரத்த கர்மா அப்படி இல்லை. அது உயிரோடு கலந்து அதனுடைய நிலையை முடிச்சுட்டு அப்புறம் அந்த உயிரை விடுவிக்குது. இது பிராரத்த கர்மா. சரி சரி. அப்படி அந்த ஸ்லோகத்தில் நித்திய கர்மாவையும் நீ வந்து இதுபடி பற்றற்று செய்யணும் ஸ்லோகம் வந்ததுனால ஒரு ஐயம் முடிவில்லாத ஒரு தன்மையில் நம்ம இருக்கும்போது அந்த முடிவில்லாத தன்மையை முடியும்படியாக செய்வது முடியுமா? முடியாது. அப்போ என்ன ஆகணும், நான் செய்ய எங்கள் அப்பா அம்மாவுக்கு செஞ்சால் கூட ஒரு சின்ன சண்டை வருது. உங்கள் அப்பா ஏதாவது சொல்லிட்டாரு, இன்னும் நான் உங்களுக்கு இது இவ்வளோ செஞ்சேன், இப்படி பண்ணேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது உங்களை இப்படி பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் செஞ்ச கர்மா போச்சு. உங்களுடைய டியூட்டி அது. பையனுடைய டியூட்டி தன்னுடைய பெற்றோர்களை பாதுகாப்பு. அதை நீங்கள் வந்து பற்றற்ற தன்மையில் செய்யும்போது தான் அந்த நிலை வந்து நிலைபெறும். மகன் தந்தை என்ற உறவு வரும். பற்றோடு செய்கிறீங்கன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு எதிர்பார்ப்புனால செய்யக்கூடியது. அவருடைய சொத்தோ இல்லை அவருடைய எதிர்பார்ப்புனால் செய்யப்படுது. இப்போ அது வினயம் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிச்சயமாக வினயம் மாறும். ஏன்னா அது வந்து என்னென்னா, என்னுடைய அப்பாவுக்கு நான் செய்யலை, அப்பாவுக்கிட்ட இருக்கிற சொத்துக்காக நான் செய்யலை. என்னுடைய இது நித்திய கர்மா என்ன, என் தந்தைக்கு நான் செய்யக்கூடிய செயல்பாடு. ஆனால் அது இல்லாமல் என் தந்தைக்குரிய சொத்துக்கு நான் செய்கிறேன் அப்படின்னா அது எந்த வகையில் கரெக்டாக இருக்கும்? மகன் தந்தை என்ற உறவு எப்படி போயிருக்கும்? ஏன்னா இந்த பூமிக்கு வர்றதுக்கே இவங்க தான் காரணம். அப்போ அந்த காரணத்துக்காக நம்ம என்ன சொல்ல நன்றி கடன் செய்கிறோம். அதை வந்து பற்றற்ற தன்மையை செய்வது முறையானது. இதுதான் வந்து நித்திய கர்மம். சரியை கிரியை அப்படின்னு சொல்கிறதும் நித்திய கர்மாவில் தான். அப்போ சரி, சரியை கிரியை அப்படின்னு வந்து அது வந்து டிஃப்ரெண்ட். அது வந்து தனி சப்ஜெக்ட். நித்திய கர்மாவில் வந்து அது சாரும். ஆனால் அது வந்து உங்களை நீங்களே மறந்த நிலையில் செய்யக்கூடிய நிலை. நான் செய்கிறேன் அப்படின்னு நினச்சி சரியை கிரியை செஞ்சோம்னா பூ கட்டுறோம், அது சரியில் வருது. அது வந்து என்ன பண்ணுறோம், நம்ம வந்து கோயில் வாசலை கூட்டுறோம், எம்பெருமானுடைய சன்னதியை சுத்தம் பண்ணுறோம். இதெல்லாம் சரியை. அவனுக்கு வந்து பூ கட்டுறது, அப்புறம் அவனுக்கு வேண்டிய நைவேத்தியம் பண்ணுறது, இதெல்லாம் கிரியையில் வந்துடும். இதே வேலை தான் வீட்டில் செய்கிறோம். அப்போ ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அதுவும் சரியை கிரியை தான், இதுவும் சரியை கிரியை தான். இது இறைவனுக்கு செய்யக்கூடிய சரியை அப்படிங்கிறது வந்து ஆன்மோடு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது இந்த சரியை கிரியை. எதிர்பார்ப்போடு செய்வது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்பார்ப்போடுன்னு சொல்லும்போது, ஆமாம், நான் வந்து கடமை என்பது கடமை மட்டும் இல்லை, எதிர்பார்ப்பு இருக்கும். நான் வந்து இந்த வீட்டுடைய எஜமானி, இல்லை நான் இந்த வீட்டுக்கு நான் வந்து சம்பளம் வாங்கணும், வேலைக்காரி. இதே மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்வது தான் வந்து இந்த சரியை கிரியை. எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யும்போது இந்த சரியை கிரியை என்றாகும். அது வந்து நம்மளுக்கு ஆன்ம பலத்தை கூட்டும். இது வந்து கடமையாக பெரியவர்களுக்கும் என்னதான் செஞ்சாலும் ஒரு நாள் கோலம் போடலன்னு வச்சுங்க, கொஸ்டின் தான் வரும். அங்கே ஒரு நாளுக்கு கோலம் போடலைன்னா அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இதுதான் காரணம். அப்போ இதுதான் இது வந்து நித்திய கர்மாவில் சேரும். நித்திய கர்மாவில் சேரும். சரியை கிரியைங்கிறது நம்முடைய சுய முயற்சி, ஆன்மீக சரியை கிரியை யோகம்.
இதெல்லாம் இந்த ஆன்மீக ஆர்வம். மூணுமே வந்து நமக்கு வந்து ஆன்ம வளர்ச்சிக்காக ஏற்படக்கூடிய நிலைப்பாடு. அது வந்து பிராரத்த கர்மத்தில் ஏற்படக்கூடிய நிலைப்பாடு. அந்த பிராரத்த கர்மத்தை நம்ம கழட்டி விடணும் அப்படின்னா ஒன்று என்ன பண்ணுவோம், நம்ம பந்தத்திலிருந்து விடுபடுவோம். அதுக்கு இந்த சரிய கிரியை பயன்படுத்தும். அந்த சரிய கிரியை வந்து நம்ம பந்தத்தை நீக்கும். பந்தத்தை நீக்கும்போது எனக்கு வந்து அதன் மேலே இருக்கக்கூடிய உரிமைகள் போயிடும். இந்த உரிமைகள் போச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், எனக்கு என்று ஒரு சொக்காய் இல்லை, எனக்குன்னு ஒரு சொக்காய் இல்லை. புரியுதா? அப்போ நான் என் சட்டை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு நான் போட்டு போயிட்டே இருக்கலாம். எப்போ எனக்கு இந்த சொக்காய் வேணும், மற்றவங்க பார்க்கும் பொழுது தான் எனக்கு இந்த சொக்காய் வேணுமே தவிர சரி, அதை பற்றி நான் சிந்திக்காத போது எனக்கு எதுக்கு இந்த சொக்காய்? இதுதான் காரணம். சரி சரி, புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு சார். இது வரைக்கும் இப்போதைக்கு புரிஞ்சுதுன்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார். அது ஒரு போர்ஷன், அந்த ஒரு சாமி பிரித்து கொடுத்து மனசில் பதிஞ்சிருச்சு. நித்திய கர்மா என்பது பிராரப்த கர்மாவுடைய ஒரு பகுதி. அதுதான் அது தெளிவான பகுதி, தெளிவற்ற பகுதி அல்ல, தெளிவான பகுதி. நான் எனது கடமையை செய்ய வேண்டும், அது நித்திய கடமை. என் அப்பா எனக்கு வந்து இந்த உலகத்தில் வந்து ஒரு இடம் கொடுக்கறதுக்கு காரணமானவங்க என்னுடைய தாய் தந்தையர்கள். வாங்கம்மா, என்னுடைய வாழ்க்கையை முன்னோக்கி சென்றவர்கள் என்னுடைய சகோதரர்கள். இவங்க என்னுடைய குடும்பத்தாருக்கு நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுமே நித்திய கர்மாவில் வந்துடும். அந்த நித்திய கர்மா தான் வந்து நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா இந்த பந்தத்தையும் ஏற்படுத்தும். ஆனால் அது பட்டற்ற தன்மையை நம்ம நிலைப்படுத்தும். இந்த உடலை பராமரிப்பது என்பது ஓரளவுக்கு பிராரத்த கர்மாவை சேர்த்து கொண்டு போயிடும். உடலும் உயிரும் இது வந்து பிராரத்த கர்மாவுடைய செயல்பாடு. உறவுகள் வரும் பொழுது இந்த நித்திய கர்மா நம்முடைய அறிவு சார்ந்தது. நீங்கள் செஞ்சாலும் செய்யலாம், செய்யாமல் விடலாம். பிராரத்த கர்மா அப்படி முடியவே முடியாது, செஞ்சுதான் ஆகணும். சரி, புரியுதா? இப்போ முடியாது. இந்த உடம்பு எடுத்ததுனால எனக்கு வந்து இந்த நித்திய கர்மாவை நான் வந்து செய்ய வேண்டியிருக்கு. நித்திய கர்மாங்கிறது என்னுடைய வாழ்க்கை நெறிமுறையில் நான் அமைத்து கொண்ட ஒரு நிலைப்பாடு. இதுக்கு விளக்கம் இருக்குது. நான் இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்காங்க கீதை இருக்கா? கீதை இது ஸ்லோ இப்போ தான் டவுன்லோட் பண்ணி நல்ல நாவல் இல்லை, மறந்துட்டேன். இப்போலாம் எட்டாவது டைம் 11 ஒரு 12 எடுங்க, 8 11 எடுங்க. வாங்கம்மா. ஆமாம், ஐயா நல்லா இருக்காரு. எனக்கு இந்த மெமரி லாஸ் கொஞ்சம் அதிகமாகிட்டே வருது. அதனால் கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்குது. யதக்ஷரம் வேதவிதோ வதந்தி விஷந்தி வீதராகாக யதி யதி சந்தோ பிரம்மச்சரியம் சரந்தி சங்கிரஹேன பிரவஷ்யே. ஸ்லோகம் மட்டும் இல்லை, அதில் 5 அத்தியாயம் தான் டவுன்லோட் ஆகிருக்குங்க. பொருளுக்கான ஒரு
4வது சாப்டர் வரைக்கும் தான் வருது. ஒரே நிமிஷம். டவுன்லோட் ஆகிட்டு இருக்காது. அங்கிள் சாப்டர் தமிழ். புக் எடுக்கட்டுமா? புக் எடுக்கட்டுமாங்க? புக்கு இங்கே மேலே இருக்கணும். இது பாருங்க, கீத உச்சாரம் இருக்கும். தமிழ் இல்லை, அந்த இந்த இது தள்ளி 8:11 வேத அது தமிழ் பொருள் மட்டும் இருக்குங்க சாமி. சொல்லுங்கள். வேத அறிஞர்கள் அவரை அழிவற்றவர் என்று வர்ணிக்கின்றனர். சிறந்த துறவிகள் பிரம்மச்சரிய விரதத்தை கடைபிடித்து அவரில் நுழைவதற்காக உலக இன்பங்களை துறக்கிறார்கள். அந்த இலக்கை அடைவதற்கான பாதையை இப்போது நான் உங்களுக்கு சுருக்கமாக விளக்குகிறேன். இது 8:11 சாமி. 12 உடலின் அனைத்து வாயில்களையும் கட்டுப்படுத்தி மனதை இதய பகுதியில் நிலைநிறுத்தி பின்னர் உயிர் மூச்சை தலைக்கு இழுப்பதன் மூலம் ஒருவர் உறுதியான யோக குவிப்பில் நிலை பெற வேண்டும். அடுத்து 13 சாமி. பரம புருஷரான என்னை நினைத்து கொண்டு ஓம் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டு உடலை விட்டு பிரிபவர் உயர்ந்த இலக்கை அடைவர். அடுத்து 14. இல்லை இதுலேயே அதான் ஒரு சந்நியாசம் அப்படிங்கிறது, சந்நியாச துறவி அப்படின்னா அவன் வந்து எந்த நிலையில் இருப்பான்? பற்றற்ற நிலையில் இருப்பான். தன்னுடைய தாய் தந்தையர் அப்படிங்கிறத அவன் வந்து விடணும். என்னுடைய குடும்பங்கிறத விடணும். அப்படி விட்டு விலகினாதான் அவனுக்கு வந்து அந்த நிலைப்பாடுகள் கிடைக்கும். அதை விட்டுட்டு என்னுடைய பாசம், என்னுடைய அன்பு எல்லாமே என்னுடைய குடும்பத்தோடு இருந்தான்னா அவனுக்கு வந்து சன்னியாசம் கிடைக்குமான்னு நிச்சயம் கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறோம், நித்திய கர்மாவில் சார்ந்தது. ஏன் நித்திய கர்மாவை சார்ந்தது அப்படின்னா, யார் ஒருவன் பிரம்மச்சரியாக மாறி யார் ஒருவன் தன்னை இழக்கின்றானோ அவனே பிரம்மச்சாரி, அவனே சன்னியாசி, அவனே நமக்கு நித்திய கர்மா புருஷன். அது இல்லாமல் நமக்கு வந்து பாசம் அதிகமாகி நம்முடைய உறவுகளை வந்து நம்ம வளப்படுத்தணும்னா அது வந்து பிரார்த்த கர்மத்தோடு சேர்ந்துட்டு அது வந்து போயிடும். அப்போ அங்கே நித்திய கர்மாங்கிறது இல்லாமல் போகும். இது வந்து சன்னியாசிக்குரிய இலக்கணம். அதே தான் இங்கேயும் வருது. சரி, எட்டில் தொண்டில் நித்தியமாக ஈடுபட்டிருப்பதால் இடையராது என்னை எண்ணுபவனுக்கு நான் மிகவும் சுலபமாக அடையப்படக்கூடியவனாகிறேன். பக்தி தொண்டில் நித்தியமாக ஈடுபட்டிருப்பதால் அவனுக்கு சிந்தனையே கிடையாது. வேறு சிந்தனை இடையராதுன்னு போட்டுரு. அது அவனுக்கு சிந்தனையே கிடையாது. அவனுடைய ஒரே எண்ணம் வந்து